2026 இந்த ஒரு வருடம் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கணும் ஒரு வருடம். ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க. இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம், கவலை, மன உளைச்சல் எல்லாம் வரும்ல. ஆனா 2026 நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாது. இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம். உங்களை வீழ்த்த வரல, உங்களை உயர்த்த வருது. ரிஷபம் ராசிக்காரங்களே, உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யார், ஏன் அந்த பிரிவு நடக்குது, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்பவும் ஒரு சுமை, ஒரு சோதனை, ஒரு மௌன போராட்டம். யாருக்கும் தெரியாத உங்கள் உள்ளிருக்கும் காயங்கள், யாருக்கும் தெரியாத நீங்க அடக்கி வைத்த அழுகை, யாருக்கும் தெரியாத உங்க தியாகம். வீட்டுல எல்லாரும் சிரிக்க, நீங்க மட்டும் உள்ளுக்குள்ள உடைஞ்சிங்க. எல்லோருக்கும் உதவி செய்தீங்க, ஆனா உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரல. நீங்க சோர்வா இருக்கீங்களா என்று கேட்க ஒரு மனிதருக்கு கூட நினைப்பு வரல. அன்பு கொடுத்தவர்களாலேயே உங்க மனசு நொறுங்கி போச்சு. நீங்க காப்பாத்த நினைச்சவங்களாலேயே புண்பு கிடைச்சது. உங்க நல்ல மனசு பலருக்கு பலவீனமா தோணுச்சு. அதுதான் உங்களை அதிகமா காயப்படுத்தியது. வாழ்க்கை கொடுத்த சோதனைகள்ல ஒரு நேரத்துல உங்க மனசு கேட்கும், நான் இவ்வளவு தாங்குறேன் இல்ல, என்னை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா? வேலையில எவ்வளவு முயன்றாலும் நிலையற்ற நிலை. உழைப்பு இருந்தாலும் பலன் நின்றது இல்லை. வாய்ப்பு வந்தது போல தோன்றும், ஆனா கடைசியில கையிலிருந்து வழுக்கி போயிருக்கும். பணம் சில நேரம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே செலவு. கடன் பொறுப்பு, நிம்மதியா ஒரு மாசம் கூட கழிக்க முடியாத நிலை. இரவுகள், அந்த இரவுகள் தான் ரிஷப ராசிக்காரர்களின் உண்மை கதையை சொல்றது. யாரும் பார்க்காத அந்த இருட்டுல நீங்க எத்தனை தடவை கண்ணீர் துடைத்து தூங்கினீங்க. சில வேளைகள்ல தூக்கமே வராம இதயம் மட்டும் பிழையாமல் துடித்துக்கிட்டே இருந்தது. அன்பு விஷயத்துல நீங்க காயம் அதிகமா பெற்றவங்க. உங்க அன்பை எடுத்துக்கிட்டு திருப்பி தராம போனவங்க. அந்த வேதனை இன்னும் உள்ள ஆழமா எரிஞ்சுகிட்டே இருக்கும். சிலருக்கு உறவுகள் உடைந்தது, சிலருக்கு குடும்பத்துல அமைதி இல்ல, சிலருக்கு வாழ்க்கை ஒரு நிமிஷமும் சும்மா இருக்க விடல. ஆனா இது எல்லாம் ரிஷப ராசிக்காரர்களின் கதை மட்டும் இல்லை, உங்களை உருவாக்கிய ஒரு பள்ளி. கேளுங்க, இனி அந்த இருளான காலம் முடிகிறது. பல வருடங்களா மனசையும் தோளையும் நெருங்கி நெருங்கி அழுத்திய சுமை இப்போ மெதுவா கீழே போக ஆரம்பிக்குது. உங்களை மதிக்காத மனிதர்கள் இப்ப திரும்பி பார்ப்பாங்க. உங்களோட அமைதி, பொறுமை, உழைப்பு, அது எல்லாம் உலகத்துக்கு ஒரு நாள் அசரீரமா மாறி தெரியும். உங்கள் வாழ்க்கையில கதை திரும்பும் ஆண்டு இனி வரப்போகுது. 2026 இது சாதாரண ஆண்டு இல்லை. இது உங்களுடைய நேரம் என்று எழுதப்பட்ட ஆண்டு. உங்க பேருக்கு மதிப்பு வரும், உங்கள் உழைப்புக்கு பலன் வரும், உங்கள் தியாகத்துக்கு ஆசீர்வாதம் வரும், உங்க கண்ணீருக்கு பதில் வரும். பணம், மரியாதை, அதிர்ஷ்டம், குடும்ப அமைதி, அன்பு எல்லாம் உங்களோட பக்கம் திரும்ப போகுது. அதனாலதான் நீங்க ஒரு நாள் நிமிர்ந்து நிக்கணும். மனசை தூக்கி சொல்லணும், என்னை தாழ்த்த வந்த கஷ்டம்தான் இன்று என்னை உயர்த்துகிறது. நீங்கள் சொல்லாமல் தாங்கின வேதனைகள் பல வருடங்களாக கிரகங்கள் உங்களை சோதிக்க வந்த மாதிரி இருந்தது. ஒரு நாள் அமைதி இருந்தா அடுத்த நாள் கலக்கம். இது போதும் என நினைச்சீங்கன்னா அடுத்த பிரச்சனை கதவு தட்டும். அதுதான் உங்க வாழ்க்கையின் நடை. சனிதாமதம். நீங்க செய்த ஒவ்வொரு முயற்சிக்கும், ஒவ்வொரு படிக்கும் ஒரு கண்மூடி கல்லு வச்ச மாதிரி அடிக்கடி தடுத்து நிறுத்தப்பட்டது. நீங்க ஓடணும் என்பதற்குள்ள வாழ்க்கையே உங்களை பின்னால் இழுத்தது. ராகு குழப்பம், எது சரி, எது தவறு, எதை நம்பணும், எதை விடணும் அப்படின்றது உங்கள் மனசை திசை தெரியாத புயலுக்கு நடுவில் நிறுத்தியது. கேது பிரிவு நீங்க நம்பிய மனிதர்களை ஒரே நிமிஷத்தில் தூரம் செய்துவிட்டது. நான் ரொம்ப நம்பின மனுஷனே இப்படி செய்வானா என்ற கேள்வி இரவு முழுதும் உங்கள் இதயத்தை எரிக்க வைத்தது. உங்கள் அதிபதி சுக்கிரன் அன்பு, நிம்மதி, அமைதி கொடுக்கும் கிரகம். ஆனா பல வருஷங்களாக அந்த அமைதி ஒரு சின்ன துளி கூட உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரல. நீங்க இதயத்துல சிரிச்ச நாள் குறைவு, அழுத நாள் தான் அதிகம். எத்தனை தடவை உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டீங்க, என் வாழ்க்கை எப்ப திரும்பும், இந்த சுமை எப்ப குறையும், நானும் ஒரு நாள் நிம்மதியா மூச்சு விட முடியுமா? ஆனா பதில் மட்டும் அமைதிதான். அந்த அமைதியே உங்களை பிளவுபடுத்தும் அளவுக்கு காயப்படுத்தியது. வேலை முயற்சி, யாருக்கும் தெரியாத உழைப்பின் இருள். நீங்க முயற்சி செஞ்சீங்க, அதிகமா முயன்றீங்க. பலருக்கு போல வெற்றி ஒரு சுலபமான பாதை இல்லை. ஒவ்வொரு வாய்ப்பும் உங்க கையில வந்து வழுக்கி விழுந்து போயிருக்கு. கதவுகள் தினமும் மூடப்பட்டன. முயற்சிக்கு பதிலே மறுப்பு, காத்திருப்புக்கு பதிலே சுமை, உழைப்புக்கு பதிலே அமைதி. நீங்க எவ்வளவு பேசணும் என்று தோணினாலும் பேசல. எத்தனை கஷ்டம் இருந்தாலும் யார்கிடமும் பகிரல. உங்க உழைப்பின் கதை தினமும் நீங்கள் மட்டுமே பார்த்த ஒரு போர். ஏன் தெரியுமா? உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் என்பதால. உங்களை விட குறைவானவர்கள் வெற்றி அடைகிறதை பார்த்து உங்க இதயம் நொறுங்கி இருக்கும். நான் என்ன தவறு செய்தேன் என்று 1000 தடவை யோசித்திருப்பீங்கள். ஆனா யாரும் வந்து உங்களுக்கு நியாயம் இல்ல, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல. பணம் உங்களை உள்ளே எரித்த காயம். பணமில்லாத வேதனை மனசை முழுக்க உருக்கியது. சில நேரம் கையில இருந்த காசு ஒரே சுவாசத்துல மறைஞ்சு போயிருக்கு.
வீட்டுல யாருக்கும் தெரியாம நீங்க மட்டும் கணக்கு பார்த்து பார்த்து உள்ளுக்குள்ள உடைஞ்சிருக்கீங்க. சின்ன விஷயத்தையே நான் இதை சமாளிக்க முடியுமா என்று உங்களையே கேட்டு பயந்தீங்க. உங்களில் பலர் குடும்பத்துக்காக பேக் போன், ஆனா உங்களுக்கு பேக் போன் யாரும் இல்லை. அந்த சுமை உங்களை மெதுவாக உள்ளிருந்து கிழித்து எடுத்தது. அன்பு, உடைந்த உறவுகளின் சத்தமில்லாத காயம். உண்மையா நேசிச்சீங்க, ஆழமா நேசிச்சீங்க. நீங்க நேசிச்சவர்களுக்கு உங்கள் இதயத்தின் கதவை முழுக்க திறந்தீங்க. ஆனா திருப்பி கிடைச்சது நொறுங்கிய நம்பிக்கை மட்டும். நீங்க பிடிக்க நினைத்த கையை விதி தள்ளிவிட்டது. உங்கள் உள்ளம் ஒரு நாளில் பல தடவை கிழிக்கப்பட்டது. யாரையும் காயப்படுத்தாத நீங்க தான் யாராலும் அதிகமா காயப்படுத்தப்பட்டீங்க. அதுதான் ரிஷப ராசிக்காரர்களின் மிக அமைதியான அழுகை. வெளியில் சிரிப்பு, உள்ளே மட்டும் அழுகையின் பெருப்பிளட். இரவுகள் உங்கள் உண்மையான வரலாறு. அன்பு, குடும்பம், வேலை, பணம் இவையெல்லாம் ஒரே நேரத்துல உங்களை சோதனையில தள்ளியதால இரவுதான் உங்க போர்க்களம். அந்த இருட்டிலே நீங்க கண்ணீர் துடைத்ததை சுவரும் தலையணையும் மட்டும் பார்த்தது. அந்த சத்தமில்லாத அழுகை, அதுதான் வருடங்களுக்கு பிறகும் உங்க இதயத்துல இரத்த காயமா நின்றுகிட்டு இருக்கு. அப்போது நீங்க மட்டும்தான் உங்களை புரிஞ்சு கொண்டீங்க, உங்களை காப்பாத்தினீங்க, உங்களை எழுப்பினீங்க. இன்னைக்கு நீங்க மாறிட்டீங்க. பலரும் பார்க்காத, பலரும் புரியாத, பலரும் பேசிக்கொண்டே இருக்கும் அந்த கண்ணீர் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷீல்டாக மாறி இருக்கு. நீங்க எரிந்து எரிந்து உள்ளுக்குள் இரும்பாக மாறிட்டீங்க. உங்களை உடைக்க வந்த கஷ்டம் இன்று உங்களுக்குள்ளே ஒரு அக்னி போல வலிமையோடு திகழுது. இன்று உங்கள் மௌனத்துக்கே ஒரு குரல் இருக்கு. உங்கள் சைலன்ஸ் பலரை பயமுறுத்தும். கஷ்டம் உங்களை அழிக்கல, உங்களை ஒரு போராளியாக உருவாக்கியது, ஒரு தியாகியாக மாற்றியது, ஒரு வலிமையான ஆன்மாவாக பதித்தது. எல்லாரும் 2026 நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ரிஷப ராசிக்காரர்களின் மிக ஆழமான வேதனை என்ன தெரியுமா? நடக்காத விஷயத்துக்கு நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற வேதனை. பலர் சொன்னாங்க, அடுத்த மாதம் நல்ல நேரம் வரும், இந்த வருஷம் லைஃப் செட்டில் ஆகும், சம்பள உயர்வு வரும், அன்பு சரியாகும், கடன் குறையும். ஆனா ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உங்களுக்கு வெறுமையான கைகள் மட்டும்தான் கொடுத்தது. அதனாலதான் இப்போ உங்களோட உள்ளம் ஒரே விஷயத்தையே கேக்குது. 2026 நம்புறதுக்கு என்ன இருக்கு? இது கூட ஒரு பொய் நம்பிக்கையா? இதுதான் ரிஷப ராசிக்காரர்கள் உண்மையிலேயே உணர்றது. உங்களால மீண்டும் நம்பிக்கை வைக்க முடியல. கடந்த பல வருடங்களா நம்பினோம், காத்திருந்தோம், முடிவு எதிர்பார்த்தோம். ஆனா வாழ்க்கை வெறுமை மட்டுமே கொடுத்தது. சிலர் இதை சொல்லவே பயப்படுவாங்க. ஆனா உங்க மனசு அவ்வளவு நேர்மையானது. எதையும் நம்புறதுக்கு நான் களைப்பா இருக்கேன். அது சரி, அது உண்மை. அது ரிஷப ராசியின் மிக ஆழமான காயம். அப்படின்னா 2026 எப்படி மாறப்போகுது? எதற்காக இதுக்கு மதிப்பு இருக்கு? எதற்காக இந்த வருடம் தான் திருப்பு முனை? ஒரு ரகசியம் சொல்றேன். வாழ்க்கை ஒரே மாதிரி துன்பம் தராது. ஒரு சுழற்சி இருக்கு. அந்த சுழற்சியிலே ரிஷப ராசியின் துன்பம் இப்போ முடிவடையும் கட்டத்துக்கு வந்திருக்கு. நீங்க போன காலத்துல கஷ்டப்பட்டது தவறான நேரம், தவறான கிரகம், தவறான மனிதர்களின் நிழலால். ஆனா 2026 உங்கள் வாழ்க்கையில தவறு இல்லை, இடம் மாறும் காலம். ஒரே ஒரு காரணத்தால 2026 உங்க வாழ்க்கைக்கு முதன்முறையாக தடையில்லாத நேரம் கிடைக்க போகுது. கடந்த வருடங்களா பல திசைகள்ல இருந்து உங்க பாதையை தடுத்திருந்த கிரகங்கள் இப்போ பாதையிலிருந்து விலகப் போகுது. நீங்க முன்னேறும் போது உங்களை தடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறி. ஆனா நான் நம்ப முடியல. இந்த உணர்வையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ரிஷப ராசிக்காரர்கள் வெறும் சந்தோஷத்தை மட்டும் எதிர்பார்க்கிறவர்கள் இல்லை, நீங்க உண்மையை தான் எதிர்பார்க்கிறவர்கள். நல்ல நேரம் வரும் என்று சொல்றது எல்லாராலையும் முடியும். ஆனா நீங்க கேட்கிற கேள்வி வேற மாதிரி. இப்போ நான் யாரையும் நம்ப முடியல, கிரகத்தையும் நம்ப முடியல, என்ன நம்புற மனசும் கலங்கி இருக்கு. இந்த மனசு எப்படி திரும்பும்? இதுக்கு பதில் ஒன்னே ஒன்று, உங்களுடைய நேரம் மாறும். முன்பு உங்க மனசில் இருந்த நம்பிக்கை வழி போகணும். அந்த மாற்றம் 2026 வரப்போகுது. வெற்றி என்ன? வெற்றி ஒரு நாள் வர்றது கிடையாது. ஆனா ஒரு நாள் இருளே உங்கள் வாழ்க்கையை விட்டு நடக்க ஆரம்பிக்கும். அந்த நாள் தான் 2026 உங்களுக்கு முதல் மாற்றம். 2026 உண்மையிலே என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகள் நீங்கும். இது பெரிய வரம். நீங்க என்ன பண்ணாலும் அது தானா ஆரம்பிக்கும். வாழ்க்கை உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி விடுவார்கள். வேலைக்கான நிலைத்தன்மை திரும்பும். ஒரு சாதாரண நாள் கூட முன்னாடி கிடைச்சதுக்கு மேல அமைதியா இருக்கும். பணம் கையில நிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் மெல்ல மாறும். உங்க மனசு இருக்கும் குழப்பம் குறையும். அன்பில் காயமாயிருந்த இதயம் மீண்டும் மெதுவா உயிர் பெறும். இது எல்லாம் நடக்கும். ஏன்னா 2026 உங்களுக்கு வாழ்க்கை தடையில்லாத நேரத்தை தருது. இன்றொரு வரை நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டீங்க தெரியுமா? நீங்க தவறா இருக்கல, நேரம் தான் உங்க எதிரி. 2026 முதல் அந்த நேரம் உங்க பக்கத்துல நின்று பேச போகுது. இப்போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தை நம்புங்க. ஆனா மத்தவங்களை நம்புற மாதிரி இல்ல, உங்களை நம்புங்க. உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த சின்ன ஒளியை நீங்க அணைக்காம இருந்தா 2026 அதை தீயா மாத்திடும். உங்கள் நேரம் தாமதமா இருந்தது, ஆனா வராமலே போயிடும் நேரம் அல்ல. 2026 உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பக்கம் அல்ல, புதிய புத்தகம்.
2026 ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி மேலே செல்கிறது? வேலை வாழ்க்கை நிலைத்தன்மைக்கு முதலடிகள். ரிஷப ராசிக்காரர்கள் அதிகமா பாடுபடுபவர்கள். ஆனா வாழ்க்கை அதற்கான பலனை கொடுக்கல. இதுதான் உங்க மிக ஆழமான பொருத்தம் இல்லாத உண்மை. ஆனா 2026 வாழ்க்கை ஒரு விஷயம் தெளிவா செய்யும். நீங்க செய்த உழைப்புக்கு உயர்வும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. உங்க வேலைத்துறையில அடிப்படை 2 மாற்றங்கள் வரும். ஒன்று, நீங்க செய்த வேலைக்கு மதிப்பு கிடைக்கும். முன்னாடி யாரும் கவனிக்காததை இப்ப எல்லோரும் கவனிப்பாங்க. உங்களோட முயற்சி, திறமை, உழைப்பு புதிய கண்களில் பாராட்டப்படும். 2, நீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த நிலைத்தன்மை கிடைக்கும். வேலை மாற விரும்புபவர்கள் சரியான வாய்ப்பு காண்பீர்கள். வேலை தேடுபவர்கள் உண்மையா பொருந்தும் வேலை கிடைக்கும். பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்கள் அதற்கான பாதை திறக்கும். இந்த மாற்றம் மணி ஓடுற மாதிரி வராது. ஆனா மெதுவா வந்து உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையை மாற்றிடும். பணம் கையில நிக்க ஆரம்பிக்கும் காலம். பல வருடங்களாக உங்களுடைய மிகப்பெரிய போராட்டம் செலவு வந்து போகுது. வருமானம் நிக்காத நிலை. 2026 முதல் இந்த நிலை முழுக்க மாறும். பணம் கையில வந்து உங்க கையில தங்க ஆரம்பிக்கும். நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்பட மாட்டீங்க. நீங்களே உங்களுக்கு இப்போ நான் முடியும்னு நம்பிக்கையா சொல்ல முடியும். கடன் குறையும், செலவு கட்டுப்படும், உங்க வருமானம் தடையில்லாமல் ஓடும். இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மன அமைதி. அன்பு, உறவுகள் காயமாறும் வருடம். ரிஷப ராசிக்காரர்கள் அன்புக்கு பலியாகிறவர்கள். நீங்க உண்மையா நேசிக்கிறீங்க, ஆனா அதே அன்புதான் உங்களை அதிகமா காயப்படுத்தியது. 2026 அன்பு வாழ்க்கை முழுக்க மாறப்போகுது. உங்களோட உள்ளிருக்கும் பழைய காயங்கள் மெதுவா ஆற ஆரம்பிக்கும். உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களை தள்ளியவர்கள், அவர்களின் நிழல் உங்கள் மனசை விட்டு சிறிது சிறிதாக மறையும். இனி நீங்கள் அன்பை கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வேண்டிய மதிப்பும் உங்களுக்கு வேண்டிய அன்பும் உங்களைத்தான் தேடி வரும். இது அதிர்ஷ்டம் அல்ல, இது உங்க இதயத்துக்கு வரும் ஆழமான நிறைவு. குடும்பம் பிளவு நெருங்கிய இடம் கூட இணையும் நேரம். பல வருடங்களா ரிஷப ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்துல அமைதி இல்லாமல் துன்பப்பட்டிருக்காங்க. அம்மா, அப்பா, சகோதரர்கள், கணவர், மனைவி, குழந்தைகள், யாரோ ஒருவரோட உணர்ச்சியில் தூரம் உருவானது. 2026 அந்த தூரம் குறையும். நீங்கள் சொல்லாமல் இருந்த வேதனையை உங்கள் வீட்டினர் மெதுவா புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. எல்லா குடும்ப தகராறும் ஒரே நாளில சரியாகாது. ஆனா அமைதி வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். மனநிலை இதுதான் மிகப்பெரிய மாற்றம். நீங்க பல ஆண்டுகளாக வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள். ஆனா 2026 நீங்க ஒரு பருவம் போல மாறுவீர்கள். நீங்க நம்பிக்கை இழந்த இடத்துல நம்பிக்கை நடக்க ஆரம்பிக்கும். உள்ளே இருந்த ஒளி முதல் முறையாக ஒளிர ஆரம்பிக்கும். சில நாட்கள் வந்து கிடைக்கும். அந்த நாட்கள்ல நீங்க உங்களோட இதயத்தோடு பேசுவீர்கள். நான் இவ்வளவு துன்பப்பட்டிருந்தது வீணா இல்லை, இந்த மாற்றத்துக்காகத்தான். அந்த உணர்வு வரும். அந்த இன்னர் கிளாரிட்டி, அதுதான் 2026 உங்களுக்கு வரப்போகும் மிகப்பெரிய வரம். வாழ்க்கை பார்வை மாறும். நீங்களே உங்களை பற்றி உள்ளுக்குள் பேசுவீர்கள். நான் தள்ளப்பட்டதாலே நான் முடிஞ்சவன் இல்லை, நான் மீண்டும் எழுந்திருப்பவன். உங்கள் கண்களில் முன்னாடி பயம் இருந்த இடத்திலே இப்போ உறுதி வரும். உங்கள் இதயத்துல முன்னாடி வலி இருந்த இடத்துல இப்போ நம்பிக்கை வரும். உங்க மனதுல முன்னாடி குழப்பம் இருந்த இடத்துல இப்போ திசை வரும். 2026 உங்களுக்கு சொல்லுவது, உன் நேரம் இப்பொழுதுதான் துவங்குது. நீங்க கடந்து வந்த பாதை சோதனையா இருந்தாலும் நீங்க போக போற பாதை வெற்றியால் நிரம்பி இருக்கும். இது பொய்யான ஆறுதல் இல்லை, இது வாழ்க்கை சுழற்சியின் உண்மையான திருப்பம். 2026 மாதமாக ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி மாறும் என்றால், ஜனவரி, பிப்ரவரி மனசில் முதல் ஒளி. இந்த 2 மாதங்களில் முதன்முறையாக உங்க வாழ்க்கையில ஒரு காம் ஃபீல் வரும். முன்னாடி தினமும் மனசுக்குள் ஓடிய ஓட்டம், அந்த குழப்பம், அந்த அழுத்தம், இவை மெதுவா குறையும். நீங்க சொல்ற வார்த்தைக்கு முன்னாடி யாரும் மதிப்பு கொடுக்கல, ஆனா இப்போ உங்கள் குரல் கேட்கப்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கை தூரத்துல சின்ன சின்ன ஒளி முனைகளை காட்டும். அது இன்னும் பெரியதாக தெரியாது, ஆனா அது உங்களுக்கு சொல்வது இருள் முடிகிறது, சற்றே ஒளி ஆரம்பித்திருக்கிறது. மார்ச், ஏப்ரல் தடைகளை உடைக்கும் காலம். இந்த மாதங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பு முனை. நீங்க எத்தனை தடவை கைகளை நீட்டினாலும் வாய்ப்பு கைகளில் இல்லாமல் போயிருக்கும். ஆனா இப்போ அந்த கதவு தானா திறக்கும். நீங்க பல வருடமா இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயம், அதற்கான பாதை இந்த மாதங்களில் திறக்கும். உங்கள் மனசு முதன்முறையாக ஆமா, நான் சரியான பக்கம் போகிறேன்னு உணர ஆரம்பிக்கும். மே, ஜூன் உழைப்பின் பலன் கைக்கு வரும் காலம். இது அதிர்ஷ்டம் மட்டுமில்ல, இது நியாயம். நீங்க செய்த முயற்சி, நீங்க சிந்த கண்ணீர், நீங்க தாங்கிய அவமானம், இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் காலம். கையில பணம் நிக்க ஆரம்பிக்கும். நீங்க நீண்ட நாட்களா பார்த்த அந்த பூஜ்ஜியம் எண்களாக மாறும். பெரிய தொகை மாதிரி தெரியாது, ஆனா அது நிக்கும். அதுதான் முக்கியம். வீட்டில அமைதி பிறக்கும். பழைய மன அழுத்தங்கள் குறையும். உறவுகள் மெதுவா இணையும். இந்த மாதங்களில நீங்க அடிக்கடி உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்வீர்கள், இப்போதுதான் நிம்மதியா மூச்சு விடுறேன். ஜூலை, ஆகஸ்ட் மௌனத்துக்கு மதிப்பு வரும் காலம். முன்னாடி உங்களை புறக்கணித்தவர்கள், உங்களை அண்டர் எஸ்டிமேட் செய்தவர்கள், உங்களோட மௌனத்தை பலவீனம் நினைத்தவர்கள், அவங்களே இப்போ உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க எதையும் கேட்டு போக வேண்டியதில்லை.
உங்கள் மதிப்பு உங்கள் செயலால், உங்கள் வளர்ச்சியால், உங்கள் அமைதியால் தானா மேலே வரும். ஆனா ஒரு உண்மை வெற்றி ஒளி போட்டாசு மாதிரி இருக்கும். அந்த ஒளிக்கே ஓடி வருபவர்கள் எல்லாரும் உண்மையா உங்களை நேசிக்க மாட்டாங்க. இந்த உண்மையை இந்த மாதங்களில் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தரும். செப்டம்பர், அக்டோபர் அன்பு, குடும்ப அமைதி திரும்பும் காலம். மனசுக்கு மிக முக்கியமான மாதங்கள். குடும்பத்துல இருந்த பிரிவு, அமைதி இல்லாத சூழ்நிலை, உங்கள் இதயத்துல நீண்ட காலமா இருந்த வலி, இவையெல்லாம் மெதுவா குறையும். ஒரு பெரிய மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள வரும். குடும்பத்தோட பாண்டிங் மீண்டும் உயிர் பெறும். இவ்வளவு நாளா நம்ம வீட்டுல இப்படி சிரிச்சதே இல்லைன்னு சொல்ற சூழ்நிலை வரும். அன்பு வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும். யாரோ ஒருவர் உங்கள் இதயத்துக்கு புது ஒளியாக வர வாய்ப்பு இருக்கு. அந்த அன்பு உங்களுக்கு வேண்டிய மரியாதையும் நிலைத்தன்மையையும் தரும். நவம்பர், டிசம்பர் எல்லாம் வீணா போகவில்லை என்று நிரூபிக்கும் காலம். இந்த மாதங்கள் 2026 பரிசு. இந்த மாதங்களில நீங்க பின்னோக்கி பார்த்து கண்ணீர் வர ஆரம்பிக்கும். ஆனா அது வலியால் வரும் கண்ணீர் அல்ல, நன்றி கண்ணீர். நான் இவ்வளவு நாள் தாங்கி போராடினோ அது எல்லாம் வீணா போகலன்னு சொல்லுவீங்க. உங்க வாழ்க்கை உயரத்துக்கு போகும். பெயர், பணம், மரியாதை, நிலை எல்லாம் உங்க பக்கம் திரும்பும். நீங்க நடக்கிற பாதை கூட வெற்றியின் வாசம் வீசுற மாதிரி இருக்கும். உண்மையான முடிவு இதுதான். 2026 உங்களை மாற்றுவது அதிசயமாக அல்ல, அது உங்களாலேயே. 2026 உங்களுக்கு கொடுக்கிற சக்தி என்ன தெரியுமா? நீங்கள் சிந்த கண்ணீரின் பலன், நீங்கள் தாங்கிய சுமையின் வலிமை, நீங்கள் விடாமல் முயற்சி செய்த உழைப்பு, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் சாயாத மனசு. நீங்கள் தாங்கியது வீணா இல்லை, நீங்கள் காத்தது காலியாக இல்லை, நீங்கள் அழுத கண்ணீர் கவனிக்கப்படாமல் போகவில்லை. கடவுள் சொல்கிறார், நான் உன் அமைதியை திருப்பித் தர வந்திருக்கேன். உன் வாழ்வை நான் உயர்த்தப் போகிறேன். உங்க நல்ல நேரம் வாசல் முன் நிக்குது. அந்த கதவை நீங்க தான் திறக்கணும். ரிஷப ராசிக்காரர்களே, நம்பிக்கையை தட்டாதீங்க, முயற்சியை நிறுத்தாதீங்க, உங்களை நம்புறத மறக்காதீங்க. உங்க வாழ்க்கை மேலேதான் போகும். உங்க கதை அழகாகும். உங்க இதயம் நிம்மதி அடையும். நீங்க வாழ்ந்தது கஷ்டத்துக்காக இல்ல, உயர்வுக்காக. நீங்க தாங்கியது தண்டனை அல்ல, பரிசுக்கு முன்னாடி வரும் சோதனை. நீங்க அழுத கண்ணீர் பலவீனம் அல்ல, உன்னோட புதிய சக்தியின் விதை. உன்னை யாரும் பார்க்கலன்னா கடவுள் பார்த்திருக்கார். உன்னை யாரும் மதிக்கலன்னா உன் நேரம் மதிக்க போகிறது. இனி உங்க வாழ்க்கை உங்களோட பக்கம்தான் நிற்கும். உங்களுக்கு தைரியம் வரட்டும், உங்களுக்கு அமைதி வரட்டும், உங்களுக்கு தெய்வீக அருள் கிடைக்கட்டும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்றால் பெரிய சடங்குகள், கடினமான விரதங்கள் என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்கே பொருந்தும். உங்கள் மனசுக்கு அமைதி தரக்கூடிய எளிய வழிகள் தான் உண்மையான பரிகாரம். முதல்ல தண்ணீர் தொடர்பான ஒரு சிறிய வழக்கம். தினமும் காலை எழுந்ததும் ஒரு டம்ளர் தண்ணீரை கையில பிடிச்சு, என் மனசுல இருக்கிற சுமை எல்லாம் இன்னைக்கு கரைந்து போகட்டும், எனக்கு அமைதி கிடைக்கட்டும் 3 வினாடி மனசுக்குள்ளே நினைச்சா போதும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தண்ணீர் மன அழுத்தத்தை இழுத்து வாங்குற சக்தி கொண்டது. இதை தொடர்ந்து செஞ்சாலே மனசு லேசாகும். வெள்ளிக்கிழமை ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான நாள். சுக்கிரனின் நாள் அது. அந்த நாளில் பெரிய பூஜை எதுவும் செய்ய வேண்டாம். வீட்டில் ஒரு சின்ன விளக்கு ஏற்றி அம்மன் அல்லது மகாலட்சுமியை மனசுக்குள்ளேயே நினைச்சு, எனக்கு அமைதி, நிலைத்தன்மை, மன தைரியம் கொடுன்னு சொல்லுங்க. இந்த ஒரு செயல் கூட உங்க வாழ்க்கையில சிக்கி இருந்த விஷயங்களை மெதுவாக தளர வைக்கும். பண விஷயத்தில் இருந்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். 3வது மௌனம். இதுதான் ரிஷப ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய பரிகாரம். தினமும் 10 நிமிஷம் கூட யாரோடையும் பேசாம, போன் இல்லாம, கண் மூடி உங்க மூச்சை மட்டும் கவனிச்சு உட்காருங்க. நீங்க பல வருடமா உள்ளுக்குள்ள அடக்கி வைத்த உணர்ச்சிகள் மெதுவாக வெளியேற ஆரம்பிக்கும். இத பரிகாரம் மாதிரி நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கான மன சுத்திகரிப்பு. இப்போ பொது அறிவுரை. ரிஷப ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க எல்லாருக்கும் நல்லவங்க, எல்லாருக்கும் புரிதல் கொடுக்கறவங்க, ஆனா உங்களை நீங்க மறந்துடுறீங்க. இனிமேல் அந்த பழக்கம் மாறணும். எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைக்கணும். உங்களுக்கு தேவையில்லாத மனிதர்களுக்கு விளக்கம் கொடுக்க முயற்சி செய்யாதீங்க. உங்க அமைதியே உங்க எல்லை. வேலை, பணம், உறவு எந்த விஷயமா இருந்தாலும், இனிமேல் எனக்கு இது சரியான்னு உங்க மனசை கேளுங்க. மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து முடிவு எடுக்காதீங்க. ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்தா அது தாமதமா இருந்தாலும் கண்டிப்பா சரியான இடத்துக்கே கொண்டு போகும். அதனால அவசரப்படாதீங்க, ஆனா முயற்சியை நிறுத்தாதீங்க. பண விஷயத்துல முக்கியமான அறிவுரை, உங்களுக்கு வரும் பணத்தை விட அது கையில நிக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத உதவிகள், இவற்றை மெதுவா குறைச்சுக்கோங்க. எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சு நீங்க தான் காலியாகிட்ட கூடாது. இந்த ஒரு முடிவு உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை தரும். அன்பு விஷயத்துல அதிகமா கொடுத்து குறைவா திரும்ப கிடைக்கும் போது உங்க மனசு உடைஞ்சிருக்கு. இனிமேல் யாரையும் உடனே முழுசா நம்பாதீங்க. நேரம் எடுத்துக்கோங்க. உங்களை மதிக்காத இடத்துல நீங்க தங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க அமைதி, உங்க மரியாதை, அதுதான் முக்கியம். ஒரே ஒரு விஷயம் நினைவுல வைங்க. ரிஷப ராசிக்காரர்கள் மெதுவா வளருவாங்க, ஆனா ஆழமா வேறுபிடிப்பாங்க. நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்கும். அதனால உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க.
உங்க பயணம் தனி, உங்க நேரம் உங்களுக்கு தான். அமைதியா இருங்க, முயற்சியை தொடருங்க, உங்களை நீங்க மதிங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிகச்சரியான அறிவுரையும். 2026 பொறுத்த வரைக்கும் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது. குறிப்பா சனி உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது, தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும்னு. அதனால இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும். இந்த உறவுகள் அப்படின்னா யார்? உங்களை புரிஞ்சுக்காதவங்க, உங்க வளர்ச்சியை பொறாமையோட பார்த்தவங்க, நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க, உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்காதவங்க. இவங்க எல்லாம் தான் 2026 மெதுவா உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போவாங்க. சில ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும். நீங்க உண்மையா நேசிச்சு இருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வரும். சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க. நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமே என்று நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாய் கூட இருக்கும். சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாம். பேசாம போறது, தூரம் வைப்பது, மனசு ஒட்டாம போறது, இப்படி நிறைய மாற்றங்கள் வரும். இது எல்லாம் உங்க தவறால நடக்கிறது இல்ல. முக்கியமான உண்மை என்னன்னா, இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க. உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க. உங்க முன்னேற்றத்துக்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க. அதனாலதான் 2026 கிரகங்கள் உங்க வாழ்க்கையை கிளீன் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காம இருக்காது. தனிமை உணர்வு வரும். எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணும். ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கற்றுத்தரும். யாரையும் நம்பி இல்லாம உங்களையே நம்பி நிக்க கத்துக் கொடுக்கும். 2026 இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில புதுசா வர்ற மனிதர்கள். இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள், புரிஞ்சுக்கிறவர்கள், உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க. ரிஷபம் ராசிக்காரங்களே, 2026 உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு ஆள வேண்டாம். ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கையை அழிக்க வரல, உங்க வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருது. சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும். சில கதவுகள் மூடும் போதுதான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர்ற பாடம் ஒரே ஒண்ணுதான். எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது. ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரம். உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறும். 2026 ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லை, புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம். நன்றி, வணக்கம். இப்பொழுது பக்தர்களுக்காக குழந்தை முருகன் சிலை விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த குழந்தை முருகன் சிலையை வீட்டில் வைத்து மனப்பூர்வமாக வழிபாடு செய்தால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருபவர்களுக்கு முருகனின் அருள் கிடைத்து குழந்தை பாக்கியம் கைகூடும் என்று நம்பப்படுகிறது. திருமணமான பல ஆண்டுகளாக சந்ததி இல்லாமல் தவித்தவர்கள், டாக்டர் சிகிச்சையிலும் மனசு நொந்தவர்கள் இந்த குழந்தை முருகன் சிலையை தினமும் விளக்கு ஏற்றி பூஜை செய்து ஓம் சரவணபவ் என்று ஜபம் செய்தால் முருகன் அருளால் நல்ல செய்தி கிடைக்கும். இந்த சிலை சிவசக்தி ஜோதிட நிலையம் மூலம் பூஜிக்கப்பட்டது. வீட்டில் வைத்தால் சந்ததி தோஷம் குறையும், மன அழுத்தம் நீங்கி நம்பிக்கை பிறக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வழி திறக்கும். தேவைப்படுபவர்கள் இந்த வீடியோவில் இருக்கும் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து வாங்கிக் கொள்ளலாம். முருகன் அருளால் விரைவில் நல்ல செய்தி கிடைக்க இந்த குழந்தை முருகன் சிலை உங்களுக்காகவே.